வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கிறதுனால வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன், ஃப்ரேம் இமேஜ். அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையும் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு குரோமோ கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிடும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 13:5 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கிறத லைட்டாக ஒரு 60 அந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த ஃப்ரேமுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக நீங்கள் அந்த உங்களோட இமேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஹார்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு பக்காவாக அதில் வந்து ஷோ ஆகும். இப்போ அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ரேம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணமோ அதே மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அந்த 6 ஃபோட்டோஸும் கரெக்டாக 6 ஃப்ரேமில் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணப்பயே அந்த சென்ட் டு பேக் கொடுத்துருக்கீங்களான்றதை ஒன்ஸே செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபோட்டோ வந்து அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த நீங்கள் 6 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறது ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கலர்ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தாலும் அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த மந்தோடைய காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஏப்ரல் மந்த்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்து மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. சைஸை கம்மி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் பிஎன்ஜா. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட நேம் இருக்கும். அதில் கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு என்னோடய நேமை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு பிளண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. மல்டிபிள் ஆப்ஷனுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எந்த டேட்டில் பர்த்டேவோ நீங்கள் அந்த டேட் மேலே இதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஹார்ட் இமேஜை அதுக்கேற்ற மாதிரி சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்றைக்கி டேட் மேலே மார்க் பண்ணி காட்டுறேன். பட் நீங்கள் உங்களுக்கு என்ன டேட்டோ அந்த டேட் மேலே இதை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக உங்களது ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஆஃப் சைஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் ஃபுல் சைஸ் ஃபோட்டோ உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். அது உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி சைடாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நிற்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த இமேஜை டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் எடுத்த இமேஜை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். ஏன்னா கீழே வந்து லைட்டாக ஷேடோ மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு அட்ஜஸ்ட், அதாவது ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ ரைட் சைடு ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஷேடோ மாதிரி நிற்கிற மாதிரி ஷோ ஆகும். நான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பிக் இருந்தால் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி பிக் இருந்தாலும் ஓகே தான். இல்லை இப்போ நான் செட் பண்ண மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட சாய்ஸ் தான் அது. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே நானின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஹாப்பி பர்த்டேன்றதை போல்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நானி அப்படின்றத நேம் என்ன நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு எமோஜிஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பக்கம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கம் ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அந்த ஃப்ரேம் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே விடுறதா இருந்தாலும் விட்டுருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே உங்களுக்கு மிக்சர்னு இருக்கும். அதில் இருக்க வால்யூம் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படி பேக்கில் வந்துடுங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வீடியோவை மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேமில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஸோ பார்க்கவே யூனிக்காக இருக்கும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ரைட் சைடு ஆடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி மை ஃபைல்னு இருக்கும். ஸோ அதில் உங்கள் கேலரியில் இருக்க சாங்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைன் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணிங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது எமோஜிஸோ இல்லை ஏதாவது டயலாகோ சென்டென்ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அந்த க்ரியேட்டிவாக அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.